எல்லாம் போட்டாச்சுங்க. மோட்டரானது தண்ணி ஓடிட்டுருக்கு. இப்போது ஆஃப் பண்ணணும்னு நினச்சா ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணால் போதும். இந்த ஸ்டார்டரை ஆன் பண்ணுறதுக்கு இந்த புஷ் பட்டனை அழுத்தினா போதும், ஸ்டார்ட் ஆகாது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நாம் வாங்கிட்டு வந்துருக்கக்கூடிய அதிசய பொருள் தான் இந்த சுவிட்சு. இதை பிரிச்சிடலாமாங்க? வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஒரு ஃபால்ட் அனலைசிங். டிஓ ஸ்டார்டரில் ஸ்டார்ட் பட்டனை அழுத்தினா மோட்டார் வேலை செய்யலை. ஸோ பிரித்து பார்த்துருவோமாங்க. முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஸ்டார்டரோட கவர் கட்டணுமா? அதுக்கு முன்னாடி ஸ்டார்டருக்கு வரக்கூடிய இன்கம்மரை முதல்ல ஆஃப் பண்ணணும். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது மூடி கழட்டிடலாமா? ஓகே. மோட்டாரில் பிரச்சனை இருக்கலாம், ஸ்டார்டரில் பிரச்சனை இருக்கலாம், ஓஎல்ஆரில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது கான்டாக்ட் காயில் இருக்கு இல்லையா, அது அவுட் ஆகி போயிருக்கலாம். இப்படி பல்வேறு டிஃபெக்ட்ஸ் ஆனது இந்த ஸ்டார்ட்டில் இருக்கலாம், அல்லது மோட்டர் இருக்கலாம். என்னென்னு பார்ப்போங்க. கழட்டியாச்சு. செக்கிங்க்கு 3 பேஸ் இருக்கா இல்லையா சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்கமரை ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளின் போது நமக்கு கவனிப்பு திறன் அதிகமாக இருக்க வேண்டும். இப்போது 3 ஃபேஸும் செக் பண்ணியாச்சு. ஈச் அண்ட் எவ்வொரு வரிசையும் எங்கேயாவது கட்டாய் படித்தா அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நல்லா வாட்ச் பண்ணணும். இன்கம்லையோ அவுட் கோயிங்கோ அல்லது கண்ட்ரோல் சர்க்யூட்லையோ ஏதாவது பாயிண்ட்டு அவுட் ஆகிடுச்சா, எரிஞ்சு போயிருக்கா அப்படிங்கிறத நல்லா வாட்ச் பண்ணணும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்ததான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் வந்துட்டக்க ஓகே, ஒன்றும் நோ ஆக்ஷனு. ஸோ அதனால் கீழேருந்து கான்டாக்டரை ஆன் பண்ண வைப்போம். ஆன் பண்ணால் மோட்ரு ரன் ஆகுதுங்க. தண்ணியும் வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போது ஆஃப் பண்ணி பார்க்கலாங்க. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது, பட் ஆன் பண்ணால் ஆன் ஆகலை. ஜஸ்ட்டு கீழேருந்து புஷ் பண்ணால், கான்டாக்டரை புஷ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அநேகமாக இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட், அதாவது நாம் இந்த புஷ் பட்டனை அழுத்தும், பச்சை புஷ் பட்டனை அழுத்தும் போது இது 2 கான்டாக்ட் ஆகும். இந்த கான்டாக்ட் ஆகிறது ஆகலைன்னு சொல்லிட்டு தெரியுது. ஆன் பட்டன் என்ஓவாக இருக்குது, அதாவது நார்மலி ஓப்பனாக இருக்குது. ஆன் பண்ணும்போது க்ளோஸ் ஆகணும் இல்லையா, அது ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஸ்டிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன பிட்டு வயர் ரெடி பண்ணி அந்த பிட்டு வயரால் இந்த 2 பாயிண்ட்டை நான் டச் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது திரும்பவும் சின்ன செக்கிங்கு, திரும்ப சின்ன பிட்டு வயர் தான். இந்த ஆன் பட்டனை ஜஸ்ட் டச் பண்ணுறேன், ஆன் ஆகுது. ஸோ இந்த பச்சை புஷ் பட்டன் தான் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ரிலேயில் இருக்கக்கூடிய புஷ் பட்டனை பார்க்குறதுக்காக வேண்டி நான் வந்து ரிலே கொடுத்துட்டு சீலை உடச்சிட்டு நான் அதை கலட்டுறேன். ஓஎல்ஆருக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துடுறாங்க. அதாவது இதை கலெக்ட்னாக்க புஷ் பட்டன்ஸு, அந்த ஓஎல்ஆர் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இன்சைடில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த புஷ் பட்டனால சரியாக வேலை செய்ய கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இதை அழுத்தும் போது கான்டாக்ட் ஆகலாம். இது அழுத்தும் போது இந்த 2 பாயிண்ட்டு கான்டாக்ட் ஆகணும். இந்த 2 பாயிண்ட்டு கிட்ட வரையும் போது ஆனால் கான்டாக்ட் பண்ண முடியல. சரி, ஓகே. இந்த புஷ் பட்டனானது இதில் ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் காரணமாக வந்து பார்த்தினாக்கா இப்படி லைட்டாக இதாக இருக்கும், இப்படி இருக்கும். ஜஸ்ட் நம்ம அழுத்தினா போதும், அங்கே போய் டச் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி இல்லை, அதனால தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ மறுபடி அழுத்தி இதை சர்வீஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்றும் வேலைக்கு ஆகலை, டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே காணாமங்க. எப்படி வந்து ஸ்டார்ட் ரன் ஆகும்? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு
இதை கொண்டு போய் கொடுத்து சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து மாட்டணும்னாக்க அதுக்கு ஒரு டைமிங் எடுத்துக்கும். அதுக்கு பதிலாக ஷார்ட்டாக வேறு ஏதாவது ஐடியா பண்ணி இந்த ஸ்டார்ட்டை ஒர்க் பண்ண வைக்காமான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவோம். அந்த வழி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புஷ் பட்டன் ஃபெயிலியருக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நாம் வாங்கிட்டு வந்துருக்கக்கூடிய அதிசய பொருள் தான் இந்த சுவிட்சு. இதை பிரிச்சிடலாமாங்க? இது ஒரு பெல் புஷ் இருக்கு இல்லையா, இது பெல் புஷ் தான். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆன் பண்ணுற வேலையை பண்ண போகிறோம். தனியாக புஷ் பண்ணுற அமைச்சிடலாங்க. 2 வயர் எடுத்துருக்கான்னு இதை வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் கொண்டு ஆன் புஷ் பட்டனுக்கு பதிலாக தான் நாம் இந்த பெல் புஷ்ஷை பயன்படுத்தி டெர்மினேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்டருக்கும் அந்த பெல் புஷ் இருக்கு இல்லையா, அது 2 கடையில் இதை லிங்க் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. இப்போது அந்த ஸ்டார்டருக்கு போகக்கூடிய லைனை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இந்த பெல் புஷ் வழியாக இந்த ஸ்டார்ட் ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க.